ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கைகளில் வச்சுக்கிட்டு தான் உன் அப்பன் கருப்பசாமி உன் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் நீயாக நினச்சது போல வாழ தயாராகு. நீ செய்கிறத பார்த்து சில பேர் உன்னை விரும்புவார்கள், சில பேர் உன்னை வெறுப்பார்கள். ஆனால் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நீ மட்டுமே இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு உன்னை எப்போதுமே விரும்பி உன்னை உயர்வாக நினச்சி உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரியாக செய்ய கற்றுக்கோ. நீ உனக்காக தான் வாழணுமே தவிர பச்சோந்தியாக வாழும் மனிதர்களை பெருசாக நினைக்க வேணாம். மனிதர்கள் எதை வேகமாக விரும்பி ஏற்கிறார்களோ அதே வேகத்தோடு அதை வீசியும் எறிவார்கள். இன்னைக்கு உன்னை நல்லவன், நல்ல குணம் உள்ளவன், அது இதுன்னு பாராட்டி பேசும் மனிதர்களே கூட நாளை உன்னை தூக்கி எறிந்து உதாசீனப்படுத்தலாம். எப்போதும் அடுத்தவங்களுடைய எண்ணத்துக்கும் அடுத்தவங்களுடைய விமர்சனங்களுக்கும் நீ பதிலாக எந்த முக்கியத்துவமும் கொடுத்து எதையும் செய்ய வேண்டாம். உனக்கு பிடிச்சதில் நீ கவனம் செலுத்தி உன் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான முயற்சிகளை செய். உன்னை விட உன் திறமை மதிக்கப்பட வேண்டும் என நினைப்பது சுயமரியாதை. உன் திறமையை இந்த உலகத்துக்கு காட்டி உன் வாழ்க்கையை ஜெயிச்சு வாழணும்னு உறுதியாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் கண்டிப்பாக மாறதான் போகுது. அந்த சூழ்நிலை மாறும்போது நிறைய பேர் ஒன்றுமே இல்லாமல் ஓஹோன்னு ஆனவங்களாகவும் இருக்காங்க, ஓஹோன்னு வாழ்ந்தவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போனவங்களாகவும் இருக்காங்க. உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை இப்போது சிறப்பாக உயர்வானதாக ஆக்கி ஆகா ஓகோன்னு உன்னை எல்லாரும் புகழ்ந்து வியந்து பார்க்கும் மன்னதான் ஒளிரச் செய்ய போகிறேன். இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் கருப்பன் நான் பார்த்துக்கிறேன். எல்லாருக்கும் நன்மை தரும் அளவுக்கு நீ எண்ணிய செயல்களையெல்லாம் சிறப்பாக செஞ்சு முடி. எப்போவுமே உன்னுடைய செயல்களும் உன்னுடைய வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையும் யாருக்கும் துன்பம் தராத அளவுக்கு நீ வாழ்ந்துக்கோ என் செல்லமே. யாராவது உன்னை குறை சொன்னாலும் நீ அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்கிறன்னு பார்த்து ஆராய்ஞ்சு கவனம் வச்சு உன் தப்பை கண்டுபிடிச்சு சொன்னதுக்காக நன்றி சொல்லித்தானே ஆகணும். அவங்க சொல்கிற தப்பு உன்கிட்ட இருந்தால் அதை மாற்றிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. வாழ்க்கையில் வலியும் அவமானங்களும் வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு பழகிக்கிட்டு கடந்து வர தயாராகு. தோல்விகளை தாண்டி உன்னுடைய முயற்சிகளை செய்யும்போது உன் வாழ்க்கை மிகவும் அற்புதமானதாக இருக்கும். இந்த கருப்பசாமி நானும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன். உன் மன வேதனைகள் எல்லாமே மிக விரைவாக உன் மனசை விட்டு மறைஞ்சு போயிடும். நீ நினச்ச எல்லா காரியங்களையும் நான் உனக்காக நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ சங்கடப்படாதே என் செல்லமே. எப்போதும் எங்கும் எல்லா இடத்திலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு நல்ல அப்பாவாக இந்த கருப்பசாமி இருப்பேங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போகிறதால நீ எந்த வகையிலும் எந்த விஷயத்திலும் கெட்டு போக மாட்ட. ஆனால் விட்டு கொடுக்கறது நல்ல விஷயந்தானாலும் விட்டு கொடுக்கறதும் அனுசரித்து போவதும் ஒரு அளவோடு இருக்கணும். அளவுக்கு மீறி எல்லா விஷயத்தையும் நீ சரி சரின்னு விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா அவங்க உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்காமல் நீ ஒன்றும் சொல்ல மாட்ட. உனக்கும் உணர்வுகள் இருக்குன்றதையே மறந்து போய் நீ எதுக்கும் ஆசைப்பட மாட்ட, எதையும் கேட்க மாட்ட, என்ன செஞ்சாலும் பேசாமல் இருந்துக்குவேன்னு உன்னை ஒரு மனிதனாகவே நினைக்க மறந்துடுவாங்க. அதனால் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் கூட ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும். என் கண்களின் முன்பாக தான் அனைத்தையுமே இந்த கருப்பசாமி நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். உன்னை விட நல்லா சிறப்பாக சந்தோஷமாக வாழ்பவர்களை பார்த்து எப்போதும் நீ பொறாமப்பட வேணாம். ஏன்னா உன்னுடைய கர்மா வேற, அவங்களுடைய கர்மா வேற. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த கருப்பசாமியை கூப்பிட்டினா உடனே உனக்காக நான் ஓடி வருவேன். எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை நல்லா வாழ வைக்க வேண்டிய பொறுப்புகளை இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு சாப்பிடுவதற்கு நல்ல உணவு இருக்குது, தங்குறதுக்கு வீடு இருக்குது, நல்ல உடல் நலத்தையும் நான் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இவ்வளவெல்லாம் சரியாக செஞ்ச நான்
உன் கஷ்டங்களை குறைப்பதற்கான பணத்தை மட்டும் உனக்கு கொடுக்காமலா விட்டு வச்சிடுவேன். கூடிய சீக்கிரம் உன் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் போக்கி உன் கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்வதற்காக தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தோட உன் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த விஷயமும் உன் கைக்கு வந்து சேர வேண்டிய பணமும் இப்போது உன் கைகளில் கிடைக்கும். நீ நினச்சது போல வாழ்க்கையை பாதுகாப்பாய் கொண்டு செல்வதற்கு உனக்காக பல திட்டங்களை நான் செயல்படுத்த போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கேற்ற வகையில் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு துணையாக நானே உன் கூட இருக்க போகிறேன். நீ எல்லாத்தையும் கடந்து வந்து நீண்ட நாட்களாக இருக்கும் வெற்றியையும் உனதானதாக உன் கைகளுக்குள் உனக்காகவே பெற்றுக்கொள்ளப் போகிறாய்.